ஹலோ ஆஸ்பிரண்ட், இந்த வீடியோவில் வந்து நம்ம எல்சிஎம் ப்ராப்ளம் வந்து எப்படி போடலான்னு பார்ப்போம். மீச்சிறு பொது மடங்கு அது வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம். எல்சிஎம்னா எப்படின்னா கடைசி வரைக்கும் கடைசியில் 1 வரணும். அது வரைக்கும் நம்ம என்னென்னா டிவைட் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு நம்பர் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு நம்பர் அந்த டேபிளில் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அந்த டேபிள் போட்டு டிவைட் பண்ணலாம். இதுதான் எல்சிஎம்கான கண்டிஷன். ஃபஸ்ட்டு என்னென்னா சரி எல்லா டேபிள்லேயும் வரும் அப்படின்னு 2 வச்சுக்கிறோம். நிறையா நம்பர்ஸில் வரும்னு 2ஆல் பண்ணால் 4 வருது. 15 டிவைட் ஆகாது, ஸோ அப்படியே வச்சுக்கிறோம். 2 வந்து என்னென்னா 24 வந்து 2ஆல் வகுத்தா என்ன வரும்? 12 வரும். 72 வந்து வகுத்தா 36 அப்படின்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன போடலாம்? திரும்ப 2ஆல் பண்ணோம் அப்படின்னா 2 வரும். 15 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 6 வரும். அடுத்தது என்னென்னா 18 வரும் நம்மளுக்கு. திரும்ப 2ஆல் பண்ணுறோம் அப்படின்னா 1 வரும், 15 வரும், அடுத்தது 3 வரும், அடுத்தது என்ன 9 வரும். இப்போ அடுத்தது 2ஆல் பண்ண முடியுமா அப்படின்னா வராது. ஸோ நம்ம என்னென்னா 3 போடுறோம். 3ஆல் போட்டால் 1, 5, 1, 3 அப்படின்னு வரும். திரும்ப என்ன பண்ணலாம்? 3ஆல் பண்ணால் 1, 5, 1, 1 வரும். திரும்ப 5ஆல் பண்ணால் என்ன ஆகும்? எல்லாமே 1, 1, 1, 1ன்னு வந்துடும். இப்போ நம்மளுக்கு இதுதான் வந்து என்னென்னா ஆன்சர். இப்போ எல்லாத்தையும் வந்து பெருக்குங்க. 2 × 2 × 2 3 2 எவ்வளோ? 8. அடுத்தது என்னது? 2 3 இருக்குது. 3 3 9 வரும். அடுத்தது 5. 8 9 என்ன வரும்? 72 × 5 எவ்வளோ வரும் அப்படின்னா 360 வரும். ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 360 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மீப்போமை வந்து என்னென்னா ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷனில் கொடுத்தா என்ன ஃபார்முலா அப்படின்னா மேலே இருக்க நம்பர்ஸ்க்கெலாம் மீப்போமை கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க நம்பர்ஸ்க்கெலாம் என்னென்னது மீப்போவை கண்டுபிடிக்கணும். மேலே வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன மேலே இருக்க நம்பர்ஸ்க்கெலாம் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 1 5 2 4 எதால் போடலாம்? 5ஆல் போடுறோன்னு வச்சுக்கோங்க. 1 1 2 4 அப்படின்னு வரும். திரும்ப வந்து 2ஆல் வந்து பண்ணால் 1 1 1 வரும். திரும்ப என்ன வரும்? 2 வரும். 4 வந்து 2ஆல் வகுத்தா என்ன வரும்? 2. ஸோ திரும்ப 2 போட்டால் 1 1 1 1 எல்லாமே 1 ஆகிடும். இப்போ ஆன்சர் நம்மளுக்கு மேலே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 × 4 அப்படின்னா என்னது? மேலே வந்து 20 அப்படின்னு வரும். கீழே டிவைடட் பை என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது போடுங்க. கீழே 3 6 9 27. இதுக்கு வந்து என்னென்னா மீப்போவே வந்து பார்க்கணும். மீப்போவேக்கு என்ன கண்டிஷன்? ஒரு நம்பர் வந்து எல்லாத்துலேயும் டிவைட் ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதை வச்சு நம்ம வகுக்க முடியும். இப்போ 3 போட்டால் என்ன வரும்? 1 2 3 27 3ஆல் வகுத்தா 9 வரும். ஓகேவா? அப்போ 3 அப்படின்றத ஆன்சர். இதுக்கு மேலே வந்து என்னென்னா நம்ம எந்த நம்பரை வச்சும் வகுக்க முடியாது. ஸோ 20/3 அப்படின்றது தான் ஆன்சர் இந்த சம்முக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.